உலகத்துல பல மில்லியன் மக்களை இன்னைக்கு வரைக்குமே பயங்கரமா சந்தோஷத்துல வச்சுட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவர் யாரும் இல்ல, மைக்கேல் ஜாக்சன் தான். மைக்கேல்ங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் வந்து பார்த்தேன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியுமான்றது டவுட்டு தான். மேபி அவர் சாங் தெரியும், அவரோட லைஃப்பை சுற்றி ஓடின கான்ட்ரவர்சி, நிறைய மித்தான விஷயங்கள் அந்த மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து நம்ம சின்ன வயசில் வந்து எல்லாருமே வந்து படிக்கலன்னா அடிப்பாங்க, ஏதாச்சும் சேட்டப் பண்ண அடிப்பாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து நீ இன்னும் நல்லா பாடணும், இன்னும் நல்லா வந்து பயங்கரமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், உன்னோட ஐ கான்டாக்ட் ஆடியன்ஸை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவரோட சாங்ஸ்லாம் நம்ம கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வழி இருந்திருக்கு. அவர் சின்ன வயசில் ஒரு நார்மலான குழந்தையா அவரால் வந்து விளையாடலை, ஒரு யூஸ்வலான லைஃப் அவரால் அனுபவிக்க முடியல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்திருக்கு. அவருக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சைல்டுஹுட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் மைக்கேலுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவருக்கு வந்து கடைசி வரைக்குமே ஃப்ரெண்ட் இல்லாதனால அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க 90s கிட்ஸ் வந்து எல்லாருமே வந்து நம்ம சின்ன வயசில் வாங்க முடியாத டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ளே ஸ்டேஷனு, அதெல்லாம் வந்து பெருசாகி நம்ம சம்பாதிச்ச பிறகு வாங்குவோம்ல. இந்த பழக்கத்தை வந்து மைக்கேல் ஜாக்சன் வந்து வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன்னா மிக்கி மவுஸ்ன்றது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நிறைய இடத்துல அவர் டிஷர்ட்லாம் போட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் அவர் வந்து வாங்கியிருக்காரு. டாய் ஷாப் போயிருக்காரு. குழந்தைகள் கூட அவர் ரொம்ப அவ்வளோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு விஷயம்னா, படம் வந்து என்னன்னா அவரோட முழு லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லலை. ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்து கட் ஆயிருச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவரோட ஃபுல் லைஃப் வெர்ஷனை வந்து இந்த ஒரு படத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதே சமயம் சொல்லவும் முடியாது தான், கஷ்டம் தான். பட் வந்து இதுக்கப்புறம் அவரோட பேலன்ஸ் ஸ்டோரி வந்து அடுத்த பார்ட்லேயே இதில் எடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவர் நிறைய பொலிட்டிக்கல் சாங்கும் நிறையா போட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா ஒரு கலைஞர்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நேச்சர் கிட்டேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதே மாதிரி இவரும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காரு. அதில் வந்து மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக படத்தில் இந்த போர்ஷன் செம்மையாது அப்படின்னா, அந்த பீட் இட் சாங் வந்து உருவாகிற விதம் வந்து காமிப்பாங்க. அது வந்து வேற லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு அது. ஸோ வந்து அதே மாதிரி வந்து இதில் மைக்கேல் ஜாக்சன் நடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனோட பிரதரோட சன்னு தான் இதில் வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ அவரும் வந்து மேக்சிமம் வந்து மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்து பண்ணியிருந்தார். ஆனால் எப்படி பார்த்தாலும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பண்ணுறது வந்து மைக்கேல் ஜாக்சனால் மட்டும்தான் முடியும். ஸோ தட் வந்து அதுவும் செம்மையாக ஒர்க்காக இருந்துச்சு. படம் வந்து த்ரூ அவுட் ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக தான் இருக்கும். பட் அதே மாதிரி வந்து மைக்கேல் ஜாக்சனோட இன்னும் பேலன்ஸ் ஸ்டோரியும் எடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எடுக்கணும்னா இந்த படம் வந்து பயங்கரமாக ஹியூஜாக சக்ஸஸ் ஆகணும், பண்ணால் தான் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இந்த படம் வந்து மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. தயவுசெய்து போய் தியேட்டரில் பாருங்கள்.